இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் வானதி. அப்புறம் எங்க லேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வேகமா போகாதீங்க. பார்த்து பத்திரமா மெதுவா போங்க, சரியா? சரிங்க, போயிட்டு வாங்க. அடடா, ஃபைல் எடுத்துட்டு வர அவசரத்துல கால்ல அடிபட்டுதான் மறந்தே போயிட்டோமே. ஒருவேளை நம்ம ஓடி வந்ததை கவனிச்சிருப்பாரோ? என்ன மேடம், ஃபைல் கொண்டு வர அவசரத்துல உங்க கால் வலியெல்லாம் காணாம போயிடுச்சு போல இருக்கு. அப்படியே புயல் வேகத்துல ஓடி வரீங்க. அது இல்லைங்க, அன்னைக்கு விழுந்ததுல உனக்கு பெருசா எதுவும் அடிப்படலன்னு எனக்கு நல்லாவே தெரியுமானது. அப்போ உங்களுக்கு தெரியுமா? எப்படி? என்னதான் என் முன்னாடி நடக்க முடியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் மத்த நேரத்துல நீ அங்கேயும் இங்கேயும் கேஷுவலா போயிட்டு வரதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஏங்க, எனக்கு பெருசா அடிப்படலன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் அதை என்கிட்ட பெருசா காட்டிக்கல? நீ ஏன் சொல்லுவேன்னு நினைச்ச, ஆனா நீ சொல்லாமலே இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட. நான் வேணும்னு ஒன்னும் உங்ககிட்ட மறைக்கல. இப்ப நான் உன்கிட்ட ஏன் எதுக்குன்னு கேட்டேன்னா, இத ஏதோ இன்டென்ஷனோட தான் சொல்லாம இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானும் இதை சீரியஸா எடுத்துக்கல. அப்புறம் என்ன, விடு. சரி, நான் வரட்டுமா? சரிங்க. வானதி, கால் வலிக்கும்ல, நீ இப்ப எதுக்கு வெளியில வந்திருக்க? உன்னை எங்கேயும் போக கூடாது, ரூம்ல ரெஸ்ட் எடுக்கணும் தானே நான் சொல்லியிருந்தேன். இவரு ஃபைல ரூம்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டாருமா, அத குடுக்கலான்னு தான். அத நீதான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க கிட்ட சொன்னா அவங்க கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. எல்லாம் ஒன்ன சொல்லணும்டா. உன்னோட கேர்லெஸ்னஸ்னால தான் அவ இப்படி மாடியில இருந்து கீழே வரைக்கும் இறங்கி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்ப கால் வலியோட திரும்ப அவ ரூம் வரைக்கும் நடந்து போகணும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. வானதி கஷ்டப்படாம கால்ல வலி இல்லாம நான் ரூமுக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன். எப்படிரா? ஒரு நிமிஷம். போலாமா? என்ன எங்க என்ன பண்றீங்க? அம்மா, ஐயோ பாத்து. நீங்க ஒண்ணு வரி பண்ணிக்காதீங்கம்மா. நான் போய் வானதிய பத்திரமா ரூம்ல டிராப் பண்ணிட்டு அப்புறமா ஆபீஸ் கிளம்பி. சரியா? சரி. ஏங்க இப்படி பண்ணீங்க? அம்மா முன்னாடி இப்படி உடனே அடுத்து காலி பண்ணலன்னு வைய, அப்புறம் நான் கண்டுபிடிச்ச மாதிரி அம்மாவை நீ நடிக்கிறேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. நீ அமைதியா நான் பாத்துக்கிறேன். தூக்கிட்டு தானே போனா, என்னமோ ஓடினான்னு சொன்ன. ஆனா அவ ஓடின மாதிரி தான் இருந்தது. இப்ப தூக்கிட்டு போறான். வலிக்குது, முடியல. தொட்டாலே வலிக்குது, கையெடு அபி. அப்பா, ஐயோ ரொம்ப வலிக்குது அபி. ஆர்த்தி, ஆர்த்தி என்னாச்சுடா? அதான் கால் வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கேன்ல, அப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஆனா இது வரைக்கும் அதுக்காக நம்ம எந்த முயற்சியுமே எடுக்கல. பேசாம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்படி பண்ணாதான் இந்த அபியும் அடங்குவா. அபி, கொஞ்சம் என்ன தூக்கி விட. ஏய், பாத்து 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 ஆர்த்தி, கால்ல சுளுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. ஏதோ என் புருஷன் இருக்கிறதால எனக்கு கால் வலிக்கும் போதெல்லாம்
கஷ்டமே இல்லாம அப்படியே அழகா தூக்கிட்டு போவாரு. ஆனா உனக்காக ஜீவா அப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு தெரியலையே. அதனால நீதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடக்கணும். ஏன் ஏன் அவர் எனக்காக பண்ண மாட்டாரு? உன் புருஷன் உன்னை தூக்குன மாதிரி என் புருஷன் என்ன தூக்க மாட்டாரா என்ன? என்ன ஆர்த்தி, நான் தான் சொல்றேன்ல, ஜீவா அதெல்லாம் பண்ண மாட்டாருடா. அப்புறம் என்ன உனக்கு கேள்வி வேண்டியிருக்கு? இதுல டவுட்டே வேணாம், அவரு ஒன்னும் தூக்க மாட்டாரு. வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. நில்லுங்க. நான் உங்ககிட்ட என்ன தூக்கிட்டு போக முடியுமான்னு ரெக்வெஸ்டா கேட்கல. என்ன தூக்கிட்டு போங்கன்னு உரிமையா தான் சொல்றேன். தூக்கிட்டு போங்க. தூக்கிட்டு போங்க ஜீவா. பரவாயில்லையடா, புரிஞ்சிருச்சா? இப்படியே எப்பவும் இந்த வீட்ல அவங்க 2 பேரும் நெருக்கமா தான் இருக்க போறாங்க. நீ அத ஓரமா ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும் பாத்துக்க, சரியா? என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? அதனால உன் திமிரெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேலைக்கே ஆகாது, புரியுதா? அப்புறம் முடிஞ்சா இந்த ஸ்கிப்பிங் கயிறு எடுத்து ஒரு 10 தடவை நல்லா ஆடு, உடம்புக்கு நல்லது. கூடவே உன்னோட டென்ஷன் ஆவது கொஞ்சம் குறையும்.